இன்றைக்கி வீடியோவில் வந்து ஸ்கின் டைட்னிங் அண்டு க்ளோனஸ் தரக்கூடிய ஒரு பேக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ண வேண்டாங்க. 2 பொருள் போதும். மைசூர் டால் அண்டு வந்து எக், இது போதும். நம்ம எவ்வளோ க்ரீம்ஸ் வாங்குகிறோம். இது ப்ரிப்ரேஷன் மெத்தடும் ஈஸி. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது நான் ஏற்கனவே வந்து ஒரு மேக்கப் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நவ் மேக்கப் தான் உங்களுக்கு. அதாவது சிம்பிளாக ஒரு காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறப்ப நம்ம டக்குன்னு போடுறதுக்காக தான் அந்த மேக்கப் போட்டு காமிச்சிது. அது வந்து ப்ரொஃபஷ்னல் மேக்கப் கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறப்ப நம்ம ஃபுல்லாக ப்ரஷஸ் யூஸ் பண்ணாமலாம் பண்ண முடியாது. பிளெண்டட் யூஸ் பண்ணாமல் பண்ண முடியாது கண்டிப்பாக. இது ஜஸ்ட் நவ் ஓகே. அதே மாதிரி வந்து எல்லார் வீட்லேயும் ப்ரஷ்ஷும் இருக்காது, பிளெண்டடும் இருக்காது. இது எல்லாருமே போடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் நல்ல ஒரு பிராண்டடான ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேயான லுக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டு காமிச்ச மேக்கப் தான் இது. அதனால தான் கைகளில் போட்டு காமிச்சோம். நான் ப்ரொஃபஷ்னலாக இனி வரப்போகிற வீடியோஸில் நிறைய மேக்கப் போடுவேன். அதில் ப்ரஷ்ஷஸ்ஸு உங்களுக்கு பிளெண்டட் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே பண்ணலாம். அதுலேயும் ஃபுல்லாக வந்து நம்ம ஐப்ரோவாக இருக்கட்டும், இல்லை பவுடராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஆனால் கைகளில் ஃபவுண்டேஷன் நம்ம கையை விட சிறந்த பிளெண்டர் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம கைகளில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறப்ப ஹெச்டி மேக்கப்க்கெல்லாம் அது முடியாது. ஓகே, நம்ம இப்போது ஸ்கின் டைட்னிங் பேக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பேக்கு தான். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் இதை பேக்காக யூஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரியே ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நைஸாகவும் வேணுனாலும் அரைச்சிக்கலாம். ஸ்க்ரப்பாகவும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரப்பு மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷோ, சோப்போ, கிளென்ஸோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இது வந்து ஸ்க்ரப்பாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நரன்னு அரைச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்க்ரப்பு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மைல்டாக அரைச்சி வச்சதை கூட பேக்காக போட்டுக்கலாம். இல்லை இதையும் நீங்கள் பேக்காக போட்டுக்கலாம். இது கண்ணு மேலே தெரியாமல் கண்ணுக்கிட்ட கருவளையத்துக்கெலாம் தேய்ச்சிக்கலாம். கண்ணு மேலே பட்டாலாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் வந்து நம்ம வந்து ஸ்கின் டைட்காக போட போகிறோனால ஃபேஸில் மட்டும் அப்ளிகேஷன் பண்ணால் போதும். இதை வந்து நல்ல ஸ்க்ரப்பு மாதிரி நல்ல கைகளில் வச்சு நல்ல சர்க்குலர் மோஷனில் ஒரு 10 நிமிஷம் நல்லா தேய்ங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா அது தேய்க்கிறப்பே உங்களுக்கு அந்த க்ளோனஸ் நல்லாவே தெரியும். என்னோடது நல்ல டார்க் ஸ்கின்னு. ஃபோனில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அமேசிங்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ரொம்ப ஈஸி தான் இந்த பேக் ரெடி பண்ணுறது. இதை நல்லா வந்து நம்ம கழுத்தில், காதில் எப்போ யூஸ் பண்ணாலும் சரிங்க. நம்ம செயின்லாம் போடுற இடம்லாம் நம்மளுக்கு கருப்பாயிடும். ஸோ அந்த இடம்லாம் நல்லா நம்ம கைகளை வச்சு நல்ல சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். இல்லை நைஸாக அரைச்சி தனியாக வச்சுருந்தோம்னாலும் அதையும் ஒரு பேக்காக போட்டுட்டு நான் வந்து இதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா இதில் நம்ம எக்கு சேர்த்துருக்கோம்ல, அதுதான் நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டாகும். ரொம்ப நல்லா டைட்டாகும். அந்த மாதிரி பேக்காக அது இருக்கிற சமயத்தில் ரொம்ப பேசாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து அது டைட்டாகிற சமயத்தில் நம்ம பேசினோன்னா சுருக்கம்லாம் விழும். அப்போ தான் நல்லா ஸ்கின் டைட்டாகும் உங்களுக்கு. அதனால் பேக் போட்டுட்டதுக்கப்புறமா நீங்கள் பேசாதீங்க. இப்போ இது ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதையே அப்படியே நான் ஒரு 10 நிமிஷம் விட்டுருவேன். நல்லா வந்து ஸ்கின்னை டைட் ஆகிக்கிடும். இப்போது இந்த பவுடரில் நான் வாட்டர் கலந்து தான் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுறப்பையும் அப்பப்போ கைகளில் வாட்டரை வந்து டிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ட்ரை ஆக்கக்கூடாது. பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. இதே பிம்பிள் ஸ்கின் உள்ளவங்க வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நல்ல நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வெறும் பேக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் கழித்து முகத்தை நல்லா தொடச்சிட்டு மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணலாம். நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேக்கப்போ எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல், அதாவது சிம்பிள் மெத்தடில் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு பிம்பிள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.